ஹாய், ஒன் பாட் சீரீஸில் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது வெஜ் ரைஸ். குக்கரில் பட்டர் அண்ட் ஹோல் ஸ்பைசஸ் போட்டு வதக்கிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா இதெல்லாம் தனித்தனியாக போட்டு வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ்க்கு கேரட், பீன்ஸ், கேப்சிகம், காலிஃப்ளவர், பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். பட்டாணி, ஸ்வீட் கார்ன், ப்ராக்லி இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். மீன்வைல் பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நல்லா 5-10 மினிட்ஸ் வதக்கிடலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கினதும் 2-3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். மசாலாஸ் நேம் நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். மசாலாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டதும் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு மேலால் கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். கரெக்டாக 2 விசில் வச்சு எடுத்துடலாம். 2 விசில்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர்லேயே ஒரு 10-15 மினிட்ஸ் விட்டுறலாம். அவ்வளோதாங்க, வெஜ் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய குக்கர் அடி பிடிக்குன்றதுனால நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சேன். ஸோ லைட்டாக குழஞ்சிடுச்சு. நீங்கள் 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி விடுங்க, கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.